நேயர்களே, வாழ்க வளமுடன். பயனுள்ள பதிவு நிகழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இப்போ பந்தம், பாசம், பரிவு, ஒற்றுமை இது நாலுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பந்தம்னா உறவுகளுடன் கூடி ஒற்றுமை இருக்கிறது பந்தம். பாசம்னா அவங்களோட கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான பாசம் வச்சு, உனக்கு ஒன்றுனா நான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஒன்றுனா நீ பண்ணணும், உனக்கு ஒன்று நீ உன்னை பார்க்கலையா உடனே நான் பார்த்து ஆகணும், ஒரு ஃபோன்லையாவது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கமான ஒரு இணைப்போட ஒரு பிணக்கத்தோடு வாழறது பாசம். இந்த ஒற்றுமை என்றது நீ என்ன செஞ்சாலும் நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு உன் மேலே எந்த விதமாக குற்றம் குறையும் காணாமல் சரி இவ்வளோ செஞ்சாங்களா பரவாயில்ல சொல்லிட்டு கூடி வாழ்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது அது வேறு. இதில் ஒரு கிராமம், அதாவது இந்த ஒற்றுமையை பற்றி பார்க்கறதுக்காக ஒரு கிராமம், அதாவது இருக்கோன்னு ஒரு ஊர் இருக்குது. இது எங்கன்னா கவரப்பேட்டையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தொலைவில் ஒரு ஆறு நதி, அதாவது இந்த பழவேற்காடுனுடைய கிளை நதி அந்த பக்கம் வருது. அதுலேருந்து அங்கே வந்து போட்டில் தான் போகணும். அந்த இருக்கன்ற ஊருக்கு போட்டில் போகணும். போட்டில் போகிறதா இருந்தால் காலையில் அங்கேருந்து பல பசங்கள்லாம், ஆனால் அந்த ஊரில் இருக்கன்ற ஊரில் ஒரு 50-60 குடும்பம் இருந்து வசிக்கிறாங்க. எல்லோரும் வசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி போவாங்க அப்படின்னா, அந்த போட்டு மூலயமா தான் அந்த நதியை கடந்து வந்து ஆட்டோவில் போய் ஏறி கவரப்பேட்டையில் ஸ்கூலுக்கோ எங்கே போகணுமோ அப்படி தான் போகணும். ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் பாவம் காலையில் 9 மணிக்கு போட் எடுக்கிறாங்க. நிறைய போட்டெல்லாம் கிடையாது, ஒரு 4 போட்டு இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து பரிசு காலையில் எடுப்பாங்க. எடுத்தால் அந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு, பெரியவங்க வந்து கடைக்கு ஏதாச்சும் போயிட்டு வரணுன்னா எல்லாம் அதில் ஏறிட்டு வருவாங்க. வந்து இந்த கரையில் விட்டாங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடும். இவங்க பெரியவங்களும் போய் ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான காய்கறியோ ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கிக்கின்னு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து அந்த போட்லேயே வீட்டுக்கு வந்துடுவாங்க. திருப்பி சாயங்காலம் போகும்போது திருப்பி இந்த 2 முறை தான் அவங்க வந்து ஒரு தீவு மாதிரி, அந்த தீவில் அவங்க இருக்கிறாங்க. இந்த 2 முறை தான் அவங்க வெளியில் போகணும் வரணும். ஆனால் மற்றபடி சம்பாதிக்கிறது, வேலை செய்கிறது எல்லாமே இதில் தான். அந்த போட்டில் போயிட்டு அந்த போட்டில் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊரில் இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. அதுலேயே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, டிராக்டர் இருக்குது, சொந்த நிலம் எல்லாருக்கும் இருக்குது. அதில் வந்து அவங்க எல்லாமே குடும்பத்தோடு இவ்வளோ நாளாக வசிக்கிறாங்க. நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு முறை நாங்கள் போனோம் எல்லாரும் பார்க்கறதுக்கு, இந்த ஊரில் எப்படி இருக்காங்க என்ன எதிர்பார்க்கறதுக்கு. அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட காசு கொடுத்தோம். நாங்கள் இத்தனை பேர் வரோம், எங்களுக்கு சாப்பாடு ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக காசு கொடுத்தோம். அவங்களும் வந்து எங்களுக்காக சமையல்லாம் செய்து ரெடியாக வச்சுருந்தாங்க. காலையில் எங்களுக்காக போட்டு வந்து காத்திருந்தது. 10 மணிக்கு போனோம். 1 மணி நேரம் போகுது அந்த ஊருக்கு, அந்த இருக்குன்ற ஊருக்கு 1 மணி நேரம் போட்டில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அப்புறம் போகிறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அவங்க வீட்டுக்கே ஒரு விருந்தாளிங்க வந்துட்டா மாதிரி எங்களெல்லாம் ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக வரவேற்று எல்லாம் அவங்கவுங்க. சில பேர் எண்ணி சாப்பிடாதவங்க இருந்தால் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் 3வது வீட்டில் 4வது வீட்டில் இருக்கவங்கலாம் ஓடி போய் அவங்க வீட்டில் இருக்கிற வத்தல் வறுத்தத்தை வந்து கொடுத்தாங்க, குழம்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எங்களை நல்லா கவனித்தாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு கடை கிடையாது. ஒரு சோடா காப்பி எதுனா வேணும் அப்படின்னா கூட எதுவும் கிடையாது. எல்லாம் அவங்க அந்த கவரப்பேட்டை வந்தால் தான் அவங்களுக்கு, அது நடுவில் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவும் வாங்க போகிறதும் இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க இப்படி ஒரு தீவில் பிள்ளைங்க போய் படிச்சுட்டு வருதுங்க, காலேஜுக்கு போகுதுங்க, எல்லாமே பண்ணுதுன்றீங்க, எப்படி தான் போகிறாங்க அப்படின்னா, இப்படி தான் எங்கள் வாழ்க்கை, நாங்கள் இங்கே அமைஞ்சிட்டோம், இங்கே வீடு இங்கே இருக்குது, இதை விட்டு நாங்கள் எங்கே போகிறது, அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு. எப்படிங்க அப்படி, நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருப்போம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை எப்படிங்க அப்படின்னா, அவங்க சொன்ன பதில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா போட்காரை போய் தட்டி எழுப்போம், அவர் எந்த நேரமாக இருந்தாலும் போட்டு எடுத்துருவாங்க, வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. 4 பேர் வராங்க, 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துருவாங்க, அவங்கள கூப்பிட்டு போயிடும். பணம் இல்லைன்ற கவலையே எங்களுக்கு கிடையாதுங்க. எல்லா வீட்லேயும் எடுத்தாந்து பணத்தை கொடுத்துருவாங்க, தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வந்து. எல்லாம் இல்லை அவசரம்னா எல்லாம் ஒன்றா கூடிக்குவோம், எல்லாம் காசு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணிவிடுவோம். இந்த போட்டில் அவங்க 1 மணி நேரம் போகணும், உடம்பு சரியில்லைன்னா போயிட்டு அந்த ஆட்டோ வந்து அங்கே நிற்கும், அந்த போட்டு இதுவாண்ட தீவாண்ட. அங்கேருந்து போய் ராமச்சந்திராவில் போய் சேர்ந்துருவோம் ஹாஸ்பிட்டலில் அப்படின்றாங்க.
எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்க அந்த எல்லாமே ஒரு கூட்டு 50 பேருமே ஒரு கூட்டு குடும்பமாகறாங்க. அவ்வளோ ஒரு அது எல்லாமே வந்து வேறு வேறு இனத்தவராக இருந்தாலும், ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு சொந்த பந்தம் இல்லாமல் இருந்தாலும், அவங்களுடைய அன்பு வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கிறோன்ற ஒரே இதில் தான் அந்த தீவில் இருக்காங்க. அவங்க அப்படி இருந்தால் தான் அதில் வாழ முடியும். அவங்க வந்து உன் மேலே கோச்சின்னு, என் மேலே கோச்சிக்கின்னு இந்த மாதிரி விரோதம், வெறுப்புலாம் காட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க அந்த தீவில் எப்படி வாழ முடியும்? இப்போ வெளியே வரணும், போகணுன்னா யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா கூட அவங்க பதார்த்தம் அது இது வாங்கி வந்து போட்டுறாங்க. ஆனால் அந்த ஊர்லேயும் விவசாயம்லாம் நடக்குது. எப்படி தான் அந்த போட்டில் வந்து டிராக்டரை வச்சு எடுத்துன்னு போனாங்கன்னு தெரில. ஆனால் பார்ட்ஸாக எடுத்துன்னு போய் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் சின்ன சின்ன வீடுங்க தான் கட்டியிருக்காங்க. இந்த போட்டில் தான் கல் போகணும், இந்த போட்டில் தான் மணல் போகணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசம், ஒற்றுமை இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா அந்த கிராமத்தில் பார்க்கலாம் நம்ம. இப்போவும் நீங்கள் எப்போ போனாலும் சரி, அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் முதல்லே கேட்டிங்கன்னா வெளியில் ஒரு 8, 9 மணிக்கு போய் அந்த போட்காரங்க விசாரிச்சுட்டு நாங்கள் இத்தனை பேர் வரோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சரின்னுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி கூட இருக்கும். அதே நேரத்தில் அந்த மக்கள்களை நீங்கள் சந்திச்சா மாதிரியே இருக்கும். அவங்க எவ்வளோ பாசத்தோட, எவ்வளோ அன்போடு பழகுறாங்கன்னு போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த தீவில் அவங்க இவ்வளோ நாள் வாழறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா நடத்துக்கிறாங்க. ஆனால் மற்ற பேருக்கு நம்மலாம் வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா அடிக்கடி வெளியே போகிறவங்க வரவங்களாம் எப்படி அவங்க ஒன்றுமே இல்லை. அது அது உள்ளே எதுவுமே இல்லை. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. அதுலேயும் போட்டில் கூட்டின்னு போய் காட்டுவாங்க. ரொம்ப இந்த ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் எதுன்னா இந்த இறுக்கத்தில் இருக்கிற மனுஷனுங்க தான், மக்களுக்கு தான். அவங்கள பார்த்தே நம்ம ஒற்றுமையை பற்றி ஆச்சரியப்படணும். ரொம்ப வந்து இலக்கணமாக உயர்ந்தவர்கள் அவர், இலக்கணத்துக்கு உயர்ந்தவர்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.